இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஹாண்டட் மிரர். மோனா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு வரா. ஒரு நாள் அவங்க தாத்தா வராங்க அப்படின்னு மோனாவுடைய அம்மா அவங்க வீட்டில் இருந்த எல்லா மிரரையும் கர்டன் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மோனாக்கு ஒன்றுமே புரியல. இதே மாதிரி அவங்க தாத்தா வீட்லேயும் இருந்த கண்ணாடி எல்லாமே கர்டன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மோனா அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, ஆனால் அவங்க ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணல. அடுத்த நாள் காலையில் மோனா அவங்க தாத்தா கிட்ட நீங்கள் வரீங்கன்னு சொன்னதும் அம்மா எல்லா மிரரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் மிரரை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவரு இல்லை, மிரர்னால தான் உங்கள் பாட்டி காணாமல் போயிட்டாங்க. இப்போ அந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா எனக்கு பாட்டி ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. மோனா இந்த கதையை நீங்கள் சொல்லியே ஆகணும்னு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா, இந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்கள் அம்மா என்ன திட்டுவா, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மோனா ரொம்ப கம்பல் பண்ணதுனால தாத்தா அந்த கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் அம்மாவுக்கு 6 வயசு இருக்கும் போது தான் அந்த மிரரை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மோனாவுடைய அம்மா அவரை பயங்கரமாக திட்டுறாங்க. இவளுக்கு இந்த கதையை கேட்கக்கூடிய வயசு கிடையாது, இப்போ இந்த கதையை நீங்கள் இவர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மோனாவையும் திட்டுறாங்க. மோனா இதுக்கப்புறம் நிறைய வாட்டி அவங்க அம்மா கிட்ட என்ன ஸ்டோரி அப்படின்றத கேட்க ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் அவங்க அம்மா சொல்லவே இல்லையா. இப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் போயிடுது. அவங்க தாத்தாவும் ஊரில் இருக்காரு. ஒரு நாள் அவங்க தாத்தா மோனாக்கு கால் பண்ணி, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன், இப்போ ஓரளவுக்கு நான் ரெக்கவர் ஆகிட்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மோனா, நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கும் போகிறான். தாத்தா வீட்டில் இருந்த எல்லா மிரருமே க்ளோஸ் ஆகியிருந்தது. அப்போ தான் மோனாக்கு மறுபடியும் இவங்க அந்த ஸ்டோரியை சொல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த டைமில் தாத்தா கிட்ட நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு மோனா சைலண்ட்டாக தாத்தாவுடைய பக்கத்தில் உட்கார்றா. அப்போ தாத்தா, நான் இன்னும் உங்ககிட்ட அந்த கதையை சொல்லவே இல்லைல்ல, இன்னைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் அம்மாவுக்கு 6 வயசு இருக்கும் போது நானும் பாட்டியும் ஒரு பெரிய வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்லாம் இருந்தது. அப்போ நாங்கள் 2 பேர் அந்த பேஸ்மெண்ட்டை க்ளீன் பண்ணும்பொழுது ஒரு வால் இருந்தது. அந்த வாலுக்கு பின்னாடி ஒரு மிரரும் இருந்தது. அந்த மிரர் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது அது ஒரு ஸ்டாண்டில் இருந்தது. அந்த ஸ்டாண்டை நம்ம சுத்தவும் செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த மிரர் ஒரு மேஜிக் மிரர் அப்படின்றது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டைம் நம்ம குள்ளமாக தெரியும், இன்னும் ஒரு சில டைம் ஹைட்டாக தெரியும். வேற யாருன்னா பார்த்தாங்க அப்படின்னா அவங்க தலை ரொம்ப நீண்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் அந்த மிரர் நம்மளை காட்டும். ஃபஸ்ட்டு இந்த மிரரை நாங்கள் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் இல்லை, இது சும்மா ஒரு ஃபன் பர்பஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் இதை பேஸ்மெண்ட்லேயே வச்சுருந்தோம். பேஸ்மெண்ட்டை க்ளீன் பண்ணி அதை வீக்கெண்ட் பார்ட்டிக்காக நாங்கள் வச்சுருந்தோம். இதே மாதிரி வீக்கெண்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அந்த மிரரை பார்த்து பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த மிரரை பார்த்தேன். அப்போது என்னோட உருவம் 2 உருவமாக தெரிஞ்சுது. நானும் கண்டுக்காம இது மேஜிக் மிரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே பாட்டி நிறைய விஷயங்களை சொன்னாங்க இந்த மிரர் பற்றி. அதாவது இந்த மிரர் என்ன உள்ளே இழுக்க பார்க்குது, நான் இந்த மிரரில் சில டைம் குண்டா தெரிகிறேன், சில டைம் ஒல்லியாக தெரிகிறேன், என்னோட ஹேர்லாம் ரொம்ப ஒயிட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. இந்த மிரர் நார்மல் மிரர் கிடையாது, இது நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு பாட்டி எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அந்த டைம் தான் எங்களுடைய ஆனிவர்சரி வந்தது. அப்போது உங்கள் அம்மாவை பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நிறைய மிரர்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போது உங்கள் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் நாங்கள் கடைசியாக சந்தோஷமாக இருந்த நாள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு, நானும் உங்கள் பொண்ணும் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம், அப்போ உங்கள் பொண்ணை 3 ஹவர்ஸாக காணோம், நான் எவ்வளவோ தேடி பார்த்தோம், அவங்க கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தாவும் அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருக்காரு. பாட்டி பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அந்த பொண்ணு எங்கே தேடியுமே கிடைக்கல. சரி, பேஸ்மெண்ட்டில் இருக்க பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். பார்த்தா அந்த பாட்டி அந்த மிரருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து என் பொண்ணை குடு, உயிரோட குடு அப்படின்னு சொல்லி கத்தனாங்க. நான் உடனே அவங்க கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, உடனே மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்.
அப்பதான் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுடைய வாய்ஸ் கேட்டுது, உங்க பொண்ணு கட்டில் கீழே தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாட்டியும் நானும் உங்க அம்மாவை ரொம்பவே திட்டினோம். கொஞ்ச நாள் பாட்டி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது உங்க அம்மாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. அவங்க எப்பவுமே ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்ச நாளா லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆங்கிள் இருந்த தழும்பு காலில் மாறி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனா நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒரு நாள் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். அப்போ ஒரு டோரை பயங்கரமா நாக் பண்ணாங்க. கையில நைஃபும் வச்சிருந்தாங்க. என் பொண்ணை உடனே திருப்பி கொடு அப்படின்னு அந்த டோரை நாக் பண்ணிட்டு உங்க பாட்டி ரொம்பவே கத்திட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன். கால் பண்ண உடனே அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு ஓடிட்டாங்க. போலீஸ் வந்தக்கப்புறம் நான் பேஸ்மெண்ட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் அவங்க பேஸ்மெண்ட்டில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. போலீஸும் இல்லை அவங்க வேற எங்கேயோ போயிருக்காங்க, நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்கள் பாட்டி பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போனதை நான் என்னோட 2 கண்ணால் நல்லா பார்த்தேன் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. கொஞ்ச நாளில் அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்த மிரரில் உங்கள் பாட்டியோட உருவத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த எல்லா மிரர்லேயும் உங்கள் பாட்டியோட உருவம் தெரிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆஃபீஸில் இருந்த மிரர்லேயும் உங்கள் பாட்டியோட உருவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இதனால தான் நான் மிரரை பார்க்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மிரர் எல்லாத்தையுமே கர்டன் போட்டு க்ளோஸும் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு மோனா என் கண்ணுக்கு பாட்டி தெரிவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க தாத்தா ஓகே நான் ஒரு கர்டனை ரிமூவ் பண்ணுறேன், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்டனை ரிமூவ் பண்ணுறாரு. உட்காந்துட்டு இருக்கும் பொழுது மோனாக்கு எதுவுமே தெரியல. நிற்கும் பொழுது தான் மோனா பார்க்குறா. அந்த தாத்தாவோட ரிஃப்ளெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு வயதான லேடியோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இதை பார்த்து மோனா ரொம்பவே பயந்து போயிடுறா. தாத்தா சிரிச்சுட்டே என்ன உன்னோட கண்ணுக்கும் பாட்டி தெரிஞ்சாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ரொம்ப ஷாக் ஆகி அவள் ஸ்டே பண்ண ஹோட்டல் ரூமுக்கு மறுபடியும் திரும்பி வந்துடுறா. அப்போ தான் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. நீ தாத்தாவை பார்த்தியா, அவர் நல்லா இருக்காரா, அங்கே நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மோனா பெட்டில் உட்காந்துட்ருக்கா. அவள் எதிர்க்கவும் ஒரு மிரர் இருந்துச்சு. இல்லைம்மா நானும் தாத்தாவும் எந்த விஷயத்தையும் பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே அந்த மிரரில் பார்க்குறா. மிரரை பார்த்த உடனே பேசிகிட்டு இருந்த அவங்க அம்மாவோட உருவம் அந்த மிரரில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மோனா ரொம்பவே பயந்து போய் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஷீட் எடுத்து அந்த மிரரையும் க்ளோஸ் பண்ணிடுறா. இதுதான் ஹாண்டர் மிரருக்கு பின்னாடி சொல்லப்பட்ட கதை. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.